காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகெங்கிலும் இருந்து தினம் ஒரு சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு நம்மை அறிந்திருக்கும் கர்த்தர். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இந்த நாளுக்குரிய முதலாவது தியான பகுதி யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 13 முடிய. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி யாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நம்மை அறிந்திருக்கும் கர்த்தர். ரஃபேலா, ரோச்சலா, டஹியானே மூவரும் ஒன்றாக பிறந்த சகோதரிகள். பிரேசிலில் வசிக்கும் இந்த 3 சகோதரிகளும் உருவத்தில், எண்ணத்தில், விருப்பங்களில் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். பிறந்த நாளை ஒன்றாக கொண்டாடி வந்த இவர்கள் திருமண நாளையும் ஒன்றாக கொண்டாட விரும்பினர். எனவே 3 பேருக்கும் மாப்பிள்ளை பார்க்கப்பட்டது. திருமண நாளில் 3 பேருக்கும் ஒரே மாதிரியான ஆடை, தலை அலங்காரம், ஆபரணங்களை அணிந்திருந்தனர். மாப்பிள்ளைகளுக்கு மணமகளை அடையாளம் அறிவதில் பெரும் குழப்பம். எனவே மாப்பிள்ளைகள் தங்களுக்குரிய மணமகளை அறிந்து கொள்ள 3 வெவ்வேறு பூச்செண்டுகள் அளித்தனர். அந்த பூச்செண்டு மணமகளை மணமகன் அறிந்து கொள்ளும் அடையாளமாய் இருந்தது. இது ஒரு வினோதமான செயல். இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியாகிய யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலரின் விடுதலையின் போது எகிப்திலே இரவில் தலைப்பிள்ளை சங்காரம் நிகழ்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் காண ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்காலில் பூச அதை ஒரு அடையாளமாக சொன்னார். அந்த அடையாளம் கர்த்தர் அழிக்க வந்த வேளையில் இவர்களை அறிந்து கொள்ள முடிந்தது. நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்பவர்தான் நம்முடைய கர்த்தர். ஆனால் அவருக்கு முன்பாக நம்முடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நம்மில் தெளிக்கப்பட்டு நம் பாவம் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தர்களாய் இருப்பது நம் அடையாளம். அவரின் 2ஆம் வருகையிலும் நம் பரிசுத்த வாழ்வு அடையாளமாய் அறிந்து கொள்ளப்பட முடியும். அதை விட்டு மத்தேயு 7வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரை சொல்லப்படுவது போல
நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம் என்று தங்களை அடையாளப்படுத்துகிற கூட்டத்தை கர்த்தர் சொல்லுவார், நான் அறியேன் என்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்த முயலும் போது, அறியப்படாதவர்களாய் இருப்பதை காணும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படுவதன் முக்கியத்துவம் புரிகிறது. மனிதர்களுக்கு முன்பாக அற்புதங்கள் அடையாளப்படுத்தப்படலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிவதே அடையாளம். அது பரிசுத்தத்தின் அடையாளம். நம்மை அறிந்துள்ள கர்த்தருக்கு முன் எது அடையாளம்? எந்த அடையாளம் என்னை கர்த்தர் அறிய செய்யும் என்பதை அறிந்து வாழ்வது அவசியமானது. அருமையானவர்களே, கர்த்தர் இருக்கையில் இருளுக்கு இல்லை அதிகாரம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனம் 29 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 2 சாமுவேல் 22 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 வரை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தய உள்ளவனுக்கு நீர் தய உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகி தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர். கர்த்தர் இருக்கையில் இருளுக்கு இல்லை அதிகாரம். அருமையானவர்களே, இருளில் மனிதனால் பார்க்க முடியாது, ஆனால் இருளில் பார்க்க உதவும் கண் சொட்டு மருந்தை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த சொட்டு மருந்தை கண்களில் விட்டுக்கொண்டால் இருளில் 50 மீட்டர் தூரம் வரை கண் பார்வை நன்றாக தெரியுமாம். இந்த மருந்து மனிதர்களுக்கு கொடுத்து நிரூபிக்கப்பட்டுள்ளதாம். இது மாலைக்கண் நோயை குணமாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மேலும் இந்த மருந்தை பல கட்ட பரிசோதனைக்கு உட்படுத்த விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். இருள் என்பது பயத்தை தரக்கூடியது, நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடியது. வாழும் வாழ்க்கையில் இருள் போன்ற அனுபவங்கள் அநேக நேரங்களில் ஏற்படுவதுண்டு. எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையை குறித்து பயப்படுகிறானோ, நம்பிக்கையை இழக்கிறானோ, அப்பொழுது எதிர்காலம் இருளை போன்றுதான் தோன்றுகிறது. அப்படி தோன்றும் இருள் போன்ற அனுபவத்தில் கர்த்தர் நாம் பார்க்க நமக்கு வெளிச்சமாயிருந்து இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்பதே சத்தியம். அருமையானவர்களே, தாவீது தன் வாழ்வில் சவுலின் துரத்துதல், சத்துருக்களின் நெருக்குதல்கள் அப்படி இருந்தபோது இருளின் அனுபவத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் விலக்கின போது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று புகழ்ந்து பாடுகிறார். இப்படி நாமும் புகழ முடியுமா? கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா உங்களால்? அவர் நமது பயத்தை மாற்றுகிறவர். வாழ்விலே அத்தனை கேள்விகளுக்கும் கர்த்தர் ஒரு பதிலாக உள்ளார். அருமையானவர்களே, நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்கும் வல்லமை கொண்டவர் என்ற நம்பிக்கையே எதிர்காலத்துக்கு நம்பிக்கை தரும். நாம் வாழும் வாழ்வு சரியான பாதையில் அப்பொழுதுதான் பயணிக்கும், நமக்கு மகிழ்ச்சியை தரும். புதிய ஏற்பாட்டிலே கொலோசையர் 1 அதிகாரம் வசனம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒரு சொட்டு மருந்து இருளில் பார்வை தர முடியுமானால், ஒளியாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருளை மாற்றி நம்மை நம் எதிர்கால வாழ்வை ஒளிமயமாய் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள நிச்சயமாக அவர் உதவி செய்வார். இருளை மறந்து ஒளி தரும் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையிலே என்னோட சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கிறீர்களா? ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உங்களுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தினோருமா இருக்கிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருக்கையில் எங்கள் வாழ்க்கையில் இருளுக்கு இல்லை அதிகாரம். அப்பா, நீர் எங்களை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கின்ற ஒரு சொட்டு மருந்தில் இருளில் பார்வை தர முடியுமானால், ஒளியாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போது ஆண்டவரே, எங்களுடைய எதிர்கால வாழ்வை நாங்கள் ஒளிமயமாய் நம்பிக்கையோடு ஆண்டவரை எதிர்கொள்ள முடியும் அப்பா. இருளை மறந்து ஒளி தரும் கர்த்தர் நீர் இருக்கிறேன் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கற்றுக்கொண்டது போல நீர்களை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தரப்பா. நாங்கள் இருக்கும் வீடுகளில் உம்முடைய ரத்தம் எங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு முன்பாக கீழ்ப்படுவதே அடையாளம், அது பரிசுத்தத்தின் அடையாளம் அப்பா. எங்களை அறிந்துள்ள உமக்கு முன்பாக எது அடையாளம் என்று பார்த்தால் அப்பா, என்ன அடையாளம் என்பது நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்க சொல்லுகிறீங்க, நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை தெளிக்கப்பட்டு எங்கள் பாவம் கலக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தர்களாக இருந்து தொடர்ந்து நல்ஜீவன் வாழ்ந்து உமக்காக வாழ உம்முடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வதிக்கிறோம்.